had mentioned about who, broke this information about 848 seats in the parliament, but the MPs who were there present in the new parliament building say that there are 848 seats that is inside the parliament building, and that is why, they feel like this is a threat that is incoming. Then that they have to be proactive. I know. This is where it is coming, madam. Tamil Nadu CM must have sent திமுக MP கிட்ட கொடுத்த முதல் வேலை என்னவா இருக்கும்னா, போய் ஒரு சீட்டா எண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு திமுக MP உட்காந்து 1 2 3 4 848 எண்ணி முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. மேடம், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே போல் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதி அவர்கள் புதிய சட்டசபை ஒன்று கட்டினாங்க. அந்த சட்டசபை 234க்கு தான் போடப்பட்டதா? அந்த சட்டசபை பெருசாக தான் போட்டாங்க, நம்ம பயன்படுத்தலை வேற. நாங்களும் போய் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு 421க்கு சீட்டு போடலாம், அப்போ 421 அதிகமாகுமான்னு நான் கேட்கலையே. ஒரு பாராளுமன்றத்தை கட்டும் பொழுது அதை பெரிதாக கட்டுவது வாடிக்கையான. இந்த பழைய பார்லிமெண்ட் 100 வருஷம், 1921 2024 100 வருஷம் தாண்டிட்டு. இன்னைக்கு அந்த புதிய பார்லிமெண்ட்டும் அடுத்த கட்டத்திற்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த 848 சீட்டை யார் என்னாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. அது எந்த நேரத்தில் எந்த நம்பர்னு சொல்லும் பொழுது அதற்கான கிளாரிஃபிகேஷனை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் கொடுக்குறோம். So with respect to both delimitation and the three-language policy issue, Kamal Hassan says this is an attempt by the Union BJP government to make it Hindiya. The great Kamal Hassan ji, who is a fantastic actor, is trying to get his Rajya Sabha seat confirmed today. உலக நாயகன் கமலஹாசன் ஐயா இன்று அவருடைய ராஜ்யசபா சீட்டை உறுதிப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு எங்களுடைய மனமார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, எதுக்காக எம்பின்னு. யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில். இன்னைக்கு இவங்க பேசுகிறாங்க அமெரிக்காவை பற்றி. இன்னைக்கு ஒருத்தர் தலைவர் சொன்னாங்க, அமெரிக்கா ஒரு விசித்திரமான ஒரு ஜனநாயகம். 1776 முடிவு பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் 2. நீ பெரிய மாநிலமாக இருந்தால் 2 செனட்டர், சின்ன மாநிலமாக இருந்தால் 2 செனட்டர். இன்னைக்கு ஒருத்தர் கேட்குறாரு எல்லாத்துக்கும் 2 கொடுக்கலாம், அப்படின்னா 38 × 2 76 எம்பி மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விசித்திரமான ஐடியாலாம் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் மட்டும் மாநிலத்துக்கு 2, அவங்களுக்கு மட்டும் மொத்தம் 100 இருக்கிறாங்க. 50 × 2 100. நமக்கு மட்டும் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி நிறைய விசித்திரமான அறிக்கைகள் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒருவேளை எம்பிக்கள் அதிகமாகும் பொழுது விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்குறோன்னு நாம சொல்றோம், மக்கள் தொகை அடிப்படையில் ராகுல் காந்தி சொல்றார். அதைத்தான் முதலமைச்சர் விவாதித்திருக்க வேணும். பிஜேபி சொல்றது கரெக்டா, காங்கிரஸ் சொல்றது கரெக்டான விவாதிச்சிருக்கணும் தவிர இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கூடாது. ஆனால் வானதி அக்கா வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. அக்கா நேற்று எல்லாருமே நம்முடைய கோர் கமிட்டியில் இருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க தொகுதி வேலை இருக்குது. அதே போல் நயினார் அண்ணா அவர்களுக்கும் வேலை இருக்குது. காலையில் எல்லாம் மீட்டிங்கில் இருந்தாங்கன்னா, ஸோ நயினார் அண்ணா அவர்கள் நாளைக்கு அவருடைய பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் அந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போவாங்க. எல்லா தலைவர்களும் ஒரு பகுதியில் எடுத்துகிட்டு போவாங்கண்ணா. So yesterday you had said that Home Minister Amit Shah is coming back again and a lot of changes are going to come. What kind of changes? No, madam. The question was, every time Home Minister comes, is there a change? Home Minister sir is coming on 6th of March, is coming for a CISF, Central Industrial Security Force, is coming for a government program, and there is no public reception, no public program. Is landing in Ranipet area, is landing in a base, and then he will attend that program, he will fly back.